Praise the Lord. யோவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாயிருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாயிருக்கிறார். ஒருவேளை நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்திருந்தாலும் நாம் அவரிடத்துல நம்முடைய இருதயங்களை கிழித்து பாவங்களை அறிக்கையிட்டு தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நம்மீது மனதுருக்கம் உள்ளவராகி நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த வல்லமையுள்ள தேவன் இந்த நாளிலேயும் நமக்காக அவர் தீங்கிழைத்த காரியங்களிலே, ஒருவேளை நம்முடைய மீறுதல்களினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற காரியங்களிலே அவர் நமக்கு மனஸ்தாபப்பட்டு மனம் இறங்குகிற தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலேயும் தேவனே, நாங்கள் துக்கப்படுத்தியிருந்த காரியங்கள் என்னவா இருந்தாலும் எங்களுக்கு மன்னித்து இறங்கும் என்று சொல்லி கேட்போம். நிச்சயமாகவே அவர் இறங்கி நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். Praise the Lord. இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, கூவி கதறி ராவும் பகலுமே கெஞ்சும் ஜெபம் கேளுமே. ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் ஒருவேளை தங்களுடைய வாழ்க்கையில எந்த நிமித்தமாக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நீர் மனம் இறங்கி தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே நீர் மனஸ்தாபப்பட்டு எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதிக்க இந்த நாளிலே எங்களை விற்றுக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed day.